சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்னென்ன கட்டுப்பாடுகள் இந்த மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய சித்திரை முழுநிலவு மாநாடு இன்று மாலை மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை என்ற கிராமத்தில் நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாநாடு மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அவர் 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதற்காக ஒரு பிரம்மாண்டமான மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான அந்த கண்காட்சி குறும்படம் எல்லாம் இந்த மாநாட்டில் திரையிடப்பட இருக்கிறது. அதே போல இந்த மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறையால் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல மாவட்டங்களிலிருந்து பாமகவுடைய தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் ஏற்கனவே அனுமதி பெற்ற வாகனத்தில் மட்டுமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. அதே போல கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதனையொட்டி மரக்காணம் வழியாக வாகனங்கள் வருவதற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை, அதே போல செங்கல்பட்டிலிருந்து வரக்கூடிய இந்த சாலைகள் முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 6000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட எஸ்பிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் மற்றும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் பாமகவுடைய பலத்தை காட்டும் வகையில் இந்த மாநாட்டிற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாமகவுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து பிரம்மாண்ட மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு மருத்துவர் ராமதாசும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் மேடைக்கு வர இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், அதே நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல முக்கிய தீர்மானங்களும், தேர்தல் நேரம் என்பதால் கூட்டணி குறித்து ஏதாவது மருத்துவர் ராமதாஸ் ஏதாவது பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு பாமகவுடைய தொண்டர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆர்வமாக வந்திருக்காங்க.